அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் விஷயம் என்னவென்றால், மைவி3 எதிர்காலம் எப்படி இருக்கும்? மைவி3 நிறுவனத்துடன் எதிர்காலம் அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இவ்வளவு நாளாக இருக்கிறது. பலரும் என்னிடம் மைவி3 நிறுவனத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் என்று கேட்டு இருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் இந்த ஆய்வை செய்துள்ளேன். மைவி3 நிறுவனத்தின் எதிர்காலம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் மைவி3 நிறுவனத்திற்கான மிகப்பெரிய வளர்ச்சிக்கான தொடக்கம் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அன்று முதல் தொடர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த நிறுவனம் செல்லப் போகிறது. அந்த நிறுவனத்திற்கு செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் எந்த தடையுமே கிடையாது. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அடுத்த 27 வருடத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த நிறுவனம் செல்லப் போகிறது என்பதை நான் கடந்த 3 மாதமாக ஆய்வு செய்து இதை வெளியிடுகிறேன். வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அடுத்து 27 ஆண்டு அன்று முதல் 27 ஆண்டு வரை எந்த தடையும் இருக்காது. நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி மைவி3 நிறுவனம் செல்லப் போகிறது. எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இதை கூறுகிறேன் என்றால், அந்த புதன் கிரகத்தின் வீடான கன்னி ராசி வீடு தான் டெக்னாலஜி, செல்போன், கணினி இது போன்ற டெக்னாலஜி துறையை கொடுக்கக்கூடிய வீடு கன்னி ராசி, அந்த கன்னி வீடு ஆகும். அந்த வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் சனி கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக அமர்ந்து கொண்டு கும்பராசியில் அமர்ந்து 6ஆம் வீடான கும்பராசியில் அமர்ந்து அந்த நிறுவனத்திற்கு ஒரு எதிரிகளை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கை தொடுத்து சில தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சனி கிரகம் இனிமே அதனுடைய பலத்தை இழந்து முழுவதுமாக அந்த பலத்தை இழக்கப் போகிறது. எனவே சனி கிரக பார்வையில் இருந்து அந்த புதன் கிரகம் வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து விலகி உச்ச வீடான கன்னி ராசிக்குள் புதன் கிரகம் சென்று அன்று முதல் மிகப்பெரிய வளர்ச்சியை மைவி3 நிறுவனம் வளர்ச்சி அடைய போகிறது. தொடர்ந்து அடுத்து 27 வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தடையில்லாமல் வளரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் 27 வருடத்திற்கு கழித்துதான் மீண்டும் இதே போன்ற நிலையில் அந்த கும்பராசிக்குள் கன்னி வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் கும்பராசிக்குள் மீண்டும் சனி வந்து வருவார். ஒரு ராசிக்குள் அவர் 2.5 வருஷம் இருப்பார். மீண்டும் வருகின்ற அந்த செப்டம்பர் 23க்கு மேல் 27 வருடம் கழித்துதான் அவர் மீண்டும் கும்பராசிக்குள் வருவார். அதனால்தான் 27 வருடம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மைவி3 உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருங்கள். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது மைவி3 நிறுவனத்திற்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.